நந்தா, மதுரையை பொறுத்தவரை கடந்த 2 தினங்களாக மழை என்பது விட்டு பெய்து வருகின்றது. நேற்றைய தினம் சிறிதளவு வெயில் காணப்பட்ட நிலையில் மாலை வேளையில் மழை என்பது பெய்து வருகின்றது. குறிப்பாக இன்று காலை முதலே வானம் என்பது மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் தற்பொழுது ஒரு அரை மணி நேரமாக கனமழை என்பது தொடர்ந்து பெய்து வருகிறது. குறிப்பாக மதுரை மாநகர் பகுதிகளான கோரிப்பாளையம், முனிச்சாலை, சிம்மக்கல், வில்லாபுரம், அவனியாபுரம், அண்ணா நகர் உள்ளிட்ட மாநகரின் பல்வேறு பகுதிகளில் சுமார் அரை மணி நேரமாக மழை என்பது பெய்து வருகின்றது. அதே போல புறநகர் பகுதிகளான சோழவந்தான், வாடிப்பட்டி, திருமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை என்பது நீடித்து வருகிறது. இந்த மழையின் காரணமாக மாநகரின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கின்றது. சாலைகளில் ஆங்காங்கே மழைநீர் என்பது தேங்கி நிற்கின்றது. குறிப்பாக பிரதான சாலைகளான தல்லாகுளம், கோரிப்பாளையம், தெற்குவாசல் உள்ளிட்ட பிரதான சாலைகளில் மழைநீர் என்பது தேங்கி நிற்பதனால் வாகன ஓட்டிகள் கரும் சிரமத்திற்கு ஆளாகி வருகிறார்கள். தொடர்ந்து அரை மணி நேரமாக பெய்து வரும் மழையின் காரணமாக மதுரை மாநகரமே இருளில் மூழ்கி இருக்கின்றது. நந்தா, நன்றி ஹரிகிருஷ்ணன் விவரங்கள். டெல்டா மாவட்டங்களில் மழையால் ஏற்பட்ட பாதிப்பு நீடிப்பதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். தஞ்சை மாவட்டம் நெல்லிச்சேரி, பெரியவாய்க்கால் தூர்வாரப்படாததால் பல நூறு ஏக்கர் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டு நெற்பயிர்கள் அழுகும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். வாய்க்காலில் செடி கொடிகள் முளைத்து புதர்மண்டி ஆக்கிரமித்திருப்பதால் மழைநீர் வடிய வழியில்லாத நிலை இருப்பதாக கூறும் விவசாயிகள் போர்க்கால அடிப்படையில் தூர்வார கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேபோல நாகை அருகே திருமுருகல் பகுதியில் கனமழை ஓய்ந்து 3 நாட்கள் ஆகியும் தண்ணீர் வடியாததால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் சேதமடைந்துள்ளன. அறுவடைக்கு தயாராக இருந்த 1000 ஏக்கர் குறுவை நெற்பயிர்கள் வயலில் சாய்ந்துள்ளன. ஏக்கருக்கு 30,000 ரூபாய் வரையில் செலவு செய்த நிலையில் மகசூல் பெற வேண்டிய நேரத்தில் பயிர்கள் சேதமடைந்திருப்பதால் பெரும் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். அறுவடை காலத்தில் 2 நாளாகிட்டு மழை 2-3 நாளாகிட்டு மழை பெஞ்சு வடிகால் வாரியம் சரியில்லாமல் அறுவடை காலத்தில் நெல் புறா மூழ்கி எல்லாம் முளைச்சி போயிடுச்சு. தண்ணி வடிகிறதுக்கான வாகனமும் எதுவும் எந்த ஏற்பாடும் பண்ண முடியல. மிஷினும் அறுவடைக்கு கிடைக்கல. எங்களுக்கு பார்த்து ஏதாவது அரசாங்கம் உதவி பண்ணால் திரும்பி நாங்கள் அந்த வாங்கின அந்த பயிர் போட்டதுக்கு நாங்கள் செலவு பண்ண கடனையாக அடைக்கிறது எங்களுக்கு உதவியாக இருக்கும். கடலூர் அருகே பெத்தான்குப்பம் கிராமத்தில் மரவனாற்றில் வெள்ளம் கரைபுரண்டி ஓடிவரும் நிலையில் அந்த பகுதியில் மாடுகளை மேய்ச்சலுக்காக அழைத்து சென்ற முதியவர் மணிவேல் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டார். தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புப் படையினர் படகு மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பாலாற்றின் 2 கரைகளையும் தொட்டுக்கொண்டு வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. செங்கல்பட்டு மாவட்டம் முதலாகத்தை அடுத்த ஈச்சூர் வள்ளிபுரத்தில் பாலாற்றில் தடுப்பணையை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்வதால் அங்குள்ள பொதுமக்கள் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கரையோரம் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் புத்தூர்பேட்டை அருகே சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு கொட்டி தீர்த்த கனமழையின் காரணமாக வெங்கம்பேட்டை அருந்ததி காலனியில் உள்ள வீடுகளை வெள்ளநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனையடுத்து அந்த பகுதி மக்கள் அருகே உள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். திருச்சி பொன்மலை ரயில்வே பணிமனையில் மேற்கூரையிலிருந்து அருவி போல கொட்டிய மழைநீரால் அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் நனைந்து சேதமடைந்தன. டீசல் பிரிவு பகுதியில் மேற்கூரையிலிருந்து அருவி போல மழைநீர் கொட்டும் வீடியோ வெளியாகியிருக்கும் நிலையில் ரயில்வே நிர்வாகம் உடனே சீரமைக்க கோரிக்கை எழுந்திருக்கிறது.